விலங்குகளுக்கான உயிரியல் விரட்டி மூலம் பயனடைந்த ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் ஜி.வி. சுதர்சன் அவர்கள் தரும் யோசனைகள். மிக முக்கியமான ஒரு பிரச்சனை விவசாயிகள் சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது வனவிலங்கு மற்றும் வனப்பறவைகள் கிட்டேருந்து அவங்களோட பயிர்களை பாதுகாக்க முடியாமல் நீண்ட காலமாக இதுக்கு வந்து ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க, தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த தொந்தரவுலேருந்து அவங்களோட மனதளவில் பாதிக்கப்பட்டதுலேருந்து விடுவிக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி தான் ஹெர்போலிவ் ப்ளஸ் அப்படிங்கிற எங்களோட இந்த ரொம்ப புதுமையான இனோவேட்டிவான ஒரு ப்ராடக்ட், கிளைமேட் ஃப்ரெண்ட்லி பயோ லிக்விட் ஹெர்போலிவ் ப்ளஸ். இது வந்து வனவிலங்கு விரட்டி மட்டும் இல்லை, இது பயிரூக்கியாகவும் வேலை செய்யும். பயிர் பாதுகாப்பு, பூச்சிகள் நோய்களிடமிருந்து பயிரை பாதுகாத்து மண்ணோட நுண்ணுயிர்களை அதிகப்படுத்தி கொடுத்து மற்றும் அந்த இருப்புத்தன்மை, அந்த அறுவடை செய்யக்கூடிய பொருளோட இருப்புத்தன்மை, சுவை, மனம் ரொம்ப நல்லா அதிகரித்து இது கொடுக்கும். ஸோ இது பலவிதமான நன்மைகள் இதில் இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து முதல்ல அவங்களோட மனதளவில் பாதிக்கப்பட்டது இந்த பயிரை பாதுகாக்க தெரியாமல் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு ஒரு தீர்வு கிடைச்சிருது. அதுக்கப்புறமா அவங்க வந்து இது உபயோகிக்கிற முறைன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு முறை தான். எப்போவுமே மருந்து அடிக்கிறது இந்த மாதிரி அவங்க பழக்கப்பட்டது தான். அதே முறையில் இது மருந்தை எப்படி தெளிப்பாங்களோ நாங்கள் சொல்கிற அளவில் நாங்கள் ஒரு டோசேஜ் கொடுத்துருப்போம். ஒரு குறிப்பிட்ட வனவிலங்கு தொந்தரவுகளுக்கு ஒரு டோசேஜ், ஒரு குறிப்பிட்ட இன்னொரு குரங்கு அந்த மாதிரி இதுக்கு வேறு மாதிரி ஒரு டோசேஜ் சொல்லியிருப்போம். அதே மாதிரி இது எந்தெந்த தொந்தரவுலேருந்து பாதுகாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டு யானை, காட்டுப்பன்றி, மான், மயில், முள்ளமன்றி, எலி, முயல், அணில், குரங்கு, அதே மாதிரி வவ்வால், அப்புறம் பட்டி மாடுங்க, ஸ்ட்ரே கேட்டல்னு சொல்லுவோம், பட்டி மாடுங்க, அதே மாதிரி ஆடு. இந்த நாங்கள் சொன்ன இந்த குறிப்பிட்ட இதுக்கு மட்டும்தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் ஏரியாஸில் கிளைமேட்டிக் கண்டிஷனில் நாங்கள் பரிசோதித்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு முதல் அதே மாதிரி இங்கே இருக்கிற நெல் பயிர் பண்ணுறவங்களுக்கு, கரும்பு விவசாயிகளுக்கு, காய்கறி பயிர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் காஷ்மீரில் முள்ளமன்றி தொந்தரவுனால சாஃப்ரான் பயிர், அதாவது குங்குமப்பூ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மதிப்பு மிக்க பொருள், அது ஹை வேல்யூ க்ராப்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப அதிக அளவில் பாதிச்சிருக்கு. ஸோ அதுக்கும் ஒரு தீர்வாக இதை கொடுத்து காஷ்மீர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பம்போர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இது ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி இது ட்ரையல் பார்த்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அந்த விவசாயிங்களுக்கு. ஸோ பயிரையும் இது பாதுகாத்து, வனவிலங்கிட்டிருந்து பாதுகாத்து, மற்ற தொந்தரவுகிட்டிருந்து பாதுகாத்து, அது ஒரு இயற்கை முறையில் அந்த பயிரை விளைவிக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ரொம்ப வெற்றிகரமாக இது வந்து விவசாயிகளோட அக்செப்டன்ஸ் வந்திருக்கு எங்களுக்கு. ஆனால் அது அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், இன்னுமே நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா நாங்களும் we are not கார்ப்பரேட் மாதிரி கிடையாது, ஸ்டார்ட் அப் நிறுவனம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2012 இதில் நாங்கள் வந்து அவங்களோட மெம்பர் ஆனோம், இன்குபேட்டிவ் மெம்பர் ஆகி. அதுக்கப்புறம் நிறைய கேவிகே, அதாவது மெயினாக மயிராடா கேவிகே ஈரோடு மாவட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில், இதோட ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா பரிசோதிச்சுட்டு இருந்தபோது, ஃபீல்ட் ட்ரையல்ஸ் நிறையா பண்ணிட்டு இருந்தபோது நிறையா சப்போர்ட் பண்ணாங்க இது ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்டிங்கு, கைடன்ஸுக்கு. ஸோ அந்த இன்புட்ஸை வச்சு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் போய் சர்டிஃபிகேஷன் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுவும் பண்ணோம். வனவிலங்கு கிட்ட போய் அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரும்போது நிறைய விதமான ஒரு சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். விவசாயிகள்கிட்ட அவங்களோட பாதுகாப்புக்கு இது உதவுதுன்னு சொல்லி கொண்டு போகும்போது வனவிலங்கு ஆர்வலர்கள் வந்து அதுக்கு பாதுகாப்பு இருக்கா, வனவிலங்கு ஏதாச்சும் சாப்பிட்டு ஏதாவது ஆயிருமான்னு கேட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் அதுக்கும் டாக்ஸிகாலஜி ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி எத்திக்கல் கமிட்டி அப்ரூவலில் டாக்ஸிகாலஜி ஸ்டடீஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டோடையும் இதை மார்க்கெட் செய்ய ஆரம்பித்தோம். இன்றைக்கி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, குறிப்பிட்ட ஆந்திரா கேவிகேஸுங்க, தமிழ்நாட்டில் நாமக்கல் கேவிகே, தூத்துக்குடி கேவிகே, அரியலூர், பெரம்பலூர் கேவிகே, ஈரோடு கேவிகே, அது மாதிரி நிறையா கேவிகேஸ் அவங்க வந்து இந்த பொருளை அவங்க ஃபீல்டு ட்ரையல்ஸ் பார்த்து வித டிஃப்ரெண்ட் வைல்ட் அனிமல்ஸ் ப்ராப்ளத்துக்கு அவங்களுக்கு சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்லி அவங்கெல்லாம் இதை முடிவு பண்ணி எடுத்து அவங்க விவசாயிகளுக்கு இது கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அது ஒரு ரொம்ப பெரிய அளவில் எங்களுக்கு ஊக்குவிக்குது. அண்ட் அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் மாடு தொந்தரவுக்கும், நீல்கை அப்படிங்கிற ஒரு வனவிலங்கு தொந்தரவுக்கும், ஒரிசா மாவட்டத்தில் வந்து காட்டுப்பன்றி அண்ட் குரங்கு தொந்தரவுங்களுக்கும், உத்தரகண்ட் மாநிலத்திலையும் இப்போ உத்தரகண்ட் கவர்மெண்ட் இப்போது வந்து கூப்பிட்டு இந்த வர மாதம் 9ஆம் தேதி அங்கே வர சொல்லி இதை ட்ரையல்ஸ் காமிக்க சொல்லியிருக்காங்க. கேரளா மாவட்டத்தில் அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது பண்ணியிருக்காங்க.
இதுக்கு நிறைய சப்போர்ட், மெயினாக நன்றி சொல்லணும்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டார்ட் அப்புக்கு நிறையா விதமான உதவிகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு செலவிடுற நேரம், அதுக்கு செலவிடுற அந்த டைம் ஆகட்டும் இல்லை மணி ஆகட்டும் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கு தேவையான சப்போர்ட் பேங்கிங் சைட்லேயும் பண்ணுறாங்க. இன்னுமே பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். எங்களை மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ் இன்னுமே நிறைய சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இனோவேஷன் பண்ணுறவங்களுக்கு அவங்க டைம் பீரியட் ரொம்ப நாளாகும். இதெல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ரிசர்ச் மாதிரி இது பண்ணுறதுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அந்த டைம் பீரியடுக்கு அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் எந்தெந்த விதத்தில் வேணுமோ ஒரு ஸ்பெஷல் கேஸாக கன்சிடர் பண்ணி இன்னோவேட்டர்ஸ் ஆண்டர்பிரினர்ஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப உதவியாக பல இடத்துக்கு கொண்டு போய் இது சேர்க்க முடியும். நாங்களும் வந்து எங்கள் வி வில் நாட் ஒரு நம்பிக்கை விடாமல் இன்னும் நம்பிக்கையோட நிறைய இடத்துக்கு போய் சேர்கிறதுக்கு உண்டான முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம். ஸோ ஹெர்போலிவ் ப்ளஸ் அப்படிங்கிறதுங்க இது ஒரு லிக்விட், பயோ லிக்விட் தான். ஸோ இது ஃபோலியர் ஸ்ப்ரேவாக பண்ணும்போது 2 டோசேஜ் இருக்குது. 1 லிட்டர் மருந்து 9 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கணும். 10% டைல்யூஷன் ஒன்று இருக்குது. குரங்கு அணில் இந்த தொந்தரவு இருந்தால் 20% ஹெர்போலிவ் ப்ளஸ் 80% தண்ணி கலந்துட்டு 1 ஏக்கர் பயிர் மொத்தமாக ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தெளிக்கிறதுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ விவசாயிங்க அது எவ்வளோ டேங்க் ஆகும்னு கால்குலேட் பண்ணி கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணணுங்க. ஒன்ஸ் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிட்டாங்கன்னா காலையில் இல்லைன்னா சாயங்காலம் சமயம் வெயில் இல்லாத சமயமாக பார்த்து இது ஸ்ப்ரே பண்ணணும். பயிர் ஃபுல்லாக நல்லா தெளிக்கணும். இதோட கெமிக்கலோ வேறு எந்த இதுவும் கலந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. ஏன்னா இதோட தன்மையை மாற்றிடும். ஸோ அது இல்லாமல் பண்ணணும். ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிட்டா ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் தேவைப்படாது. ஒரு ஃபீல்ட் கிராப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நெல் பயிர் இல்லை காய்கறி பயிர்கள் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா மொத்த கிராப் சைக்கிள் பயிர் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பண்ணணும்னு சொன்னால் ஒரு 3 தடவை 4 தடவை ஸ்ப்ரே பண்ணால் போதும். இதோட செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 100 ரூபான்னு சொல்லி விவசாயிகளுக்கு இன்றைக்கி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 3000 ரூபாய் செலவாகும். அது வனவிலங்குகிட்டிருந்து பயிரை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் பயிர் வளர்ச்சியும் கூட்டி கொடுக்கும். அதே மாதிரி ரசாயன உரங்கள் அதையும் வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லாபகரமாக இருக்கும். இது ரொம்ப சிக்கனமாக இருக்கும் அவங்களுக்கு. இன்றைக்கி பயிர் சேதமாச்சுன்னு சொன்னால் 10% போச்சு, 20% பயிர் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதோட வருமான இழப்பு எவ்வளோ? ஸோ இந்த 3000 ரூபாய்க்கும் அந்த வருமான இழப்புக்கும் சரி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப லாபகரமாக இருக்கும். இது அதே மாதிரி அவங்க கவலையிலேருந்து அவங்க நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். பயிரை பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்கலாம் அவங்க. ஸோ அதே மாதிரி மெயினாக இந்த ப்ராடக்ட் வந்துங்க இது தயாரித்தது வந்து பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், ஃபர்மெண்டட் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், அதே மாதிரி கவ் பை ப்ராடக்ட்ஸ், பஞ்சகவ்யான்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு யூனிக் ப்ரொப்ரைட்டரி டெக்னாலஜி, ப்ரொப்ரைட்டரி ஃபார்முலேஷனில் நாங்கள் இதை வச்சு டெவலப் பண்ணது. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இது ஓடர் அண்ட் டேஸ்ட் பேஸ்ட் ரிப்பல்லண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் அதோட வாசனைக்கும் சுவைக்கும் அது பிடிக்காமல் அந்த வனவிலங்கு உள்ளே வந்து சாப்பிட்டு பார்க்க ஒன்று அங்கே சாப்பிட்டு பார்க்க முயற்சி பண்ணும், பிடிக்காமல் போயிடும். அந்த பெலட்டபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போயிடும். இது சிஸ்டமிக். அந்த பிளான்ட் மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ண உடனே ஒரு 6 மணி நேரம் மழை எதுவும் வராமல் இருந்தால் போதும், இது பயிருக்குள்ளே ஊடுருவிடும். பயிருக்குள்ளே ஊடுருவி அந்த பயிர் நல்ல விதமாக வளர்ச்சிக்கும் அது சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி வனவிலங்கு வந்தாலும் சாப்பிட்டுட்டு அது பிடிக்காமல் போயிடும். ஏன்னா அதோட நேச்சுரல் ஓடர், அந்த பயிரோட நேச்சுரல் ஓடருக்கு தான் ஜென்ரலாக வனவிலங்கு வந்து அட்ராக்டே வருது. ஸோ அந்த நேச்சுரல் ஓடரை மாஸ்க் பண்ணிடுவது, அது வந்து மூடி மறைச்சிட்டு இதுக்கு வந்து சாப்பிடும்போது பிடிக்காத இருக்கும்போது அந்த வனவிலங்கோட மோர்ப்ப சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் மனிதர்களோட. ஸோ அதுக்கு பிடிக்காத போது அந்த இடத்த அதை மாற்றிக்கும். ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் இதோட காம்பவுண்ட்ஸ் வந்து நேச்சுரலாக அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும், எஃபெக்ட் குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 20 நாளுக்கு அப்புறம் திரும்ப இதை வந்து இன்னொரு தடவை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வரும். ஸோ 10% டோசேஜ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் நாங்கள் சொல்லியிருப்போம், 15 நாள் அப்படின்னு சொல்லி. 20% டோசேஜ் குரங்கானில் பண்ணும்போது 25லேருந்து 30 நாளுக்கு அப்புறம் ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஸோ அந்த பயிர் எப்பப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலேருந்து ஆரம்பிக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விவசாயி ஒவ்வொரு பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வனவிலங்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரும்னு சொல்லுவாங்க. சில பேர் எங்களுக்கு பயிர் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அறுவடை செய்கிற வரைக்கும் தொந்தரவு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் பிகினிங்லேருந்து ஆரம்பிங்க. இல்லை எங்களுக்கு ஒரு 2வது மாதம் பயிர் இல்லை வளர்ச்சி வந்து ஒரு 3வது மாதத்துல தான் தொந்தரவு வருது, காட்டு பண்ணி தொந்தரவோ இல்லை மயில் தொந்தரவோ வருதுன்னா அந்த எப்போ தொந்தரவு ஆரம்பிக்குதோ அந்த சமயத்தில் ஆரம்பித்து நாங்கள் சொன்ன மாதிரி அந்த இடைவெளியில் அந்த டோசேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 3 தடவை 4 தடவை பண்ணிங்கனாவே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஜி.வி. சுதர்சன் அவர்களை 09843068291 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.